ஐம் காயத்ரி கண்ணா. இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதை தான் சொல்ல போகிறேன். ரொனால்டோ, அவர் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்த உலகத்திலேயே சிறந்த கால்பந்தாட்ட வீரர் அவர். ஆனால் அவருடைய இளமை காலம் என்பது அவருக்கு வறுமையை மட்டும்தான் பரிசாக கொடுத்துருக்கு. ஏன்னா ஒரு துப்புரவு தொழிலாளிக்கும் ஒரு சமையல் கலைஞருக்கும், கலைஞர் கூட இல்லை, சமையல் வேலை பண்ணுற தினக்கூலிக்கு பிறந்தவர் தான் ரொனால்டோ. அவங்க அப்பா வந்துட்டு இந்த கால்பந்தாட்ட மைதானத்தில் துப்புரவு வேலை, அதாவது அவங்களுடைய ஷூக்கெல்லாம் எடுத்து கொண்டு போய் பாலிஷ் பண்ணுறது, அங்கே கூட்டி பெருக்கிறது, இந்த மாதிரி துப்புரவு வேலை செஞ்சிட்ருக்க ஒரு நபராக இருக்கார். அங்கே பார்க்குற விஷயங்களை தன்னுடைய விளையாட்டாக பார்த்து பயன்படுத்தி, ஏன் அந்த பால் கூட வாங்க முடியாமல் பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் போட்டு சுற்றி அவங்க அப்பா கொடுப்பாரு. அதை வச்சு தான் அவர் விளையாடே பழகினார். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, நம்ம அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளையெல்லாம் வளர்த்திக்கிட்டு இருக்காங்க. இந்த வறுமையை நான் ஜெயிக்கணும்னா எனக்கு பிடிச்ச இந்த கால்பந்தாட்ட விளையாட்டில் நான் பெரிய வீரன் ஆகணும் அப்படிங்கிறத மட்டும் தன்னுடைய லட்சியமாக வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த உலகத்திலேயே பெரிய கால்பந்தாட்ட வீரராக இருக்காரு. தன்னுடைய அம்மா அப்பாவுக்காக ஆரம்பித்த அந்த வேலை இந்த நிமிஷம் வரைக்கும் அவ்வளோ ஹானஸ்டாக இந்த உலகத்தில் அவர் ஒரு பெரிய கால்பந்தாட்ட வீரராக இருக்கார். அவருக்காக இந்த கதையை நான் டெடிகேட் பண்ணுறேன். தேங்க்யூ.